ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நண்டுங்க. ஆமாங்க, நண்டு தாங்க சமைக்க போகிறேன். 3 நாளாக ஒரே மழையாக இருக்குங்க. பிள்ளைங்களாம் இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நண்டு வறுத்துட்டு நல்லா காரசாரமாக ஒரு ரசம் வைக்கணுங்க. நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட கேட்டுருந்தாங்கங்க, நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு. ஸோ அதனால் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நண்டு வாங்கிட்டு வந்து நண்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதுவும் எங்கள் அம்மா வெங்காயம்னு சொல்லுவாங்கங்க. வெங்காயம் அதை எடுத்துடு அப்படிம்பாங்க. அது என்னன்னு தெரியல. அது சைடில் இருக்கிறத எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த கால் முனையில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு சத்துமே இருக்காதுங்க. அதில் ஒரு சதையுமே, அதெல்லாம் பிச்சு போட்டுருந்தாங்க. பிச்சுட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு கத்தி தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்லைங்க. சும்மா 2 கையிலேயே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நண்டை. அவ்வளோதாங்க. நல்லா அலசிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய்ங்க. இது வந்து 2 விதமாக செய்யலாங்க. மிளகாத்தூளே போடாமல் வெறும் பச்சை மிளகாய் போட்டு கூட நம்ம நண்டு பண்ணலாம். தித்திப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு. நம்ம இப்போது மழைக்கு சளிக்கு காரசாரமாக செய்கிறதுனால கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நிறைய மிளகாத்தூள், பெப்பர் தூள் போட்டு செய்ய போகிறேங்க. நான் செய்கிற நேரம் பாருங்கள், அந்த சிலிண்டரும் தீர்ந்து போச்சுங்க. சரி, சிலிண்டரும் மாற்றிட்டு வீட்டில் ஆள் இருக்கும்போதெல்லாம் இந்த சிலிண்டர் காலி ஆகாதுங்க. ஆள் இல்லாத போது தான் காலியாகும். அவ்வளோதாங்க, நண்டு பண்ணியாச்சுங்க. அதில் கொஞ்சம் பூண்டு போட்டு மிளகுத்தூளை போட்டு கலக்குனா நம்மளுடைய நண்டு காரசாரமான நண்டு காரசாரம் ரெடிங்க. நல்ல ஒரு ரசம், மிளகு ரசம் வச்சு நண்டு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்லுங்க. நான் ஒரு முருங்கைக்காய் தொக்கும் கூடவே பண்ணியிருந்தேங்க. நல்லா இருந்ததுங்க. சளி பிடிச்சவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மூக்கில் சளி வருங்க. ஏன்னா என் மூக்கில் 2 சொட்டு கண்டிப்பாக வந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.